விஸ்வகர்மா கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க, அதுவும் நிறைவேற்றி தரப்படும். விஸ்வகர்மா கோரிக்கை கொடுத்துருக்கீங்க, நிறைவேற்றப்படும். இன்னும் பல சமூகம், பல அமைப்புகள் என்னிடத்தில் கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க. அந்த அமைப்புகள் எல்லாம் உங்களை எல்லாம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அழைக்கப்படும். உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அதிமுக அரசு பூர்த்தி செய்யும், நிறைவேற்றி தரும். இன்னைக்கு கருப்பு கொடி வீடு பூரா கட்டுறாங்க. நான் வந்தேன் கோவையில், எங்கேயுமே கருப்பு கொடி இல்லை. எங்கேயும் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். எங்காச்சும் இங்கே கோவை மக்கள் உஷாரான மக்கள், விழிப்புணர்வு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயம் வந்துடுது, தோல்வி ஜுரம் வந்துடுது. அதனால பாராளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு திரு ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்த பொழுது, தமிழ்நாட்டுக்கு வந்தபோது, தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது, பாராளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு கருப்புடி போராட்டம் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. சாதாரண ஆள் இல்லை இருக்கிற முதலமைச்சர். இவருக்கு தெரியும் எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை செயல்படுத்தப்படும், முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அங்கங்க கருப்பு கொடி காட்டினா இப்போ இவர் நினைக்கிற மாதிரி அறிவிச்சுட்டா, பாத்தியா நான் போராட்டம் பண்ணேன், மத்திய அரசு பணிஞ்சு போச்சு என்ன சொல்லுவாரு? இவர் கருப்பு கொடி ஊர் பூரா கட்டின பிறகு இவர் நினைக்கிறதுக்கு மேல நல்லது செய்ய போறாங்க. யாரு? திரு ஸ்டாலின் நினைப்பதற்கு மேலாக, அவருடைய கட்சி கூட்டணி தலைவர் நினைப்பதற்கு மேலாக அற்புதமாக இந்த பாராளுமன்ற தொகுதி வரைமுறை செயல்படுத்துவாங்க.